ஹாய், எப்பொழுதும் போல இல்லாமல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் க்ளே யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஃப்ளவர் மேக் பண்ண போகிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஃபெவிகாலையும் யூஸ் பண்ணி இந்த க்ளேவை நான் மேக் பண்ணியிருக்கேன் ஹோம்மேடாகவே. இதோட மெஷர்மெண்ட் என்னென்னா, அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1/4 கப்பு ஃபெவிகாலை மிக்ஸ் பண்ணோம்னா க்ளே கிடச்சிரும். இப்போ நான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை வந்து கவர் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லைனா வெளியில் வச்சுருந்தோம்னா ட்ரை ஆகிரும். அதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையிலே அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரியே எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் லைட்டாக சுருட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் அன்ஈவனாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது ரோஸ் இதழ்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். இதில் வந்து ஒவ்வொன்றா கம் வச்சு ஒட்டிக்கிறோம். இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரியே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனித்து நல்லா ஒட்டிக்கோங்க. கையிலே வச்சு ஒட்ட முடியலன்னா கீழே வச்சு கூட இதே மாதிரியே ஒவ்வொன்றா ஒட்டிக்கோங்க. ஒவ்வொரு கார்னர்லேயும் லைட்டாக ஒட்டி ஃபினிஷ் பண்ணணும். பார்த்துக்கோங்க, இதே மாதிரியே பண்ணிட்டுருங்க. இருக்கிறதுலே ஃப்ளவர் மேக் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய சைஸாக இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சைஸை வந்து ஒட்டிக்கணும். ஃபஸ்ட்டு நான் பெரிய சைஸாக இருக்கிறதெல்லாம் பார்த்து ரவுண்டாக ஷேப்பில் கொண்டு வரேன். நம்ம ஹோம்மேடாக பண்ண க்ளே வந்து சீக்கிரம் காஞ்சிரும் வெளியிலே இருந்துச்சுன்னா. அதனால் சீக்கிரம் எல்லாத்தையும் ஒட்டிக்கிறேன். இதை கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வீக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ் பாதி இதுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இன்சைட்லேயும் இதே மாதிரியே கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். இந்த க்ளேயில் பண்ண இதழில் அடிப்பக்கம் மட்டும் கம் அப்ளை பண்ணி அதை மட்டும் ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி ஒட்டிக்கணும். லேயராக இதே மாதிரியே கவர் பண்ணிக்கிறோம். எல்லா இடத்தையும் கவர் பண்ணிக்கிறோம். இந்த ரோஸை வந்து ஒரு 2 மெத்தடில் கலர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா, இப்போ பண்ணியிருக்கிற மாதிரியே எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கலர் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் ஒவ்வொரு எட்ஜ்லேயும் நம்ம கலர் பண்ண முடியாது. உள்ளே ஃபுல்லாக எட்ஜில் அப்படியே ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணி அந்த பவுடரை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த க்ளேவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுருட்டின மாதிரி வச்சுருந்த இதில் வந்து நடுப்பக்கம் ஒட்டிக்கிறோம். அதோட அடிப்பக்கமாக கம் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம். இதோட ஃப்ளவர் ஃபினிஷ் ஆயிரும். இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணணும்னா அன்ஈவனாக இருக்கிறத மட்டும் சிசர் யூஸ் பண்ணி வெட்டிக்கோங்க. இல்லைனா அதை கையிலே ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டாலே சரியாயிரும். ஹோம் டெக்கரேஷனுக்கெலாம் இதே மாதிரி நிறையா உங்கள் ஐடியாஸ் யூஸ் பண்ணி நிறையா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.